வணக்கம். நான் ஸ்ரீ சுந்தரஞானானந்தா குஹா யூடியூப் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சமீபத்தில் ஒரு நல்ல ஆன்மீக அன்பர் ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருந்தார். பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரே மனக்குழப்பமாக இருக்குது சாமி, என்ன பண்ணுறதுனே தெரியல, ஒரு நிலையான சிந்தனை என்கிட்ட வரமாட்டேங்குது, குழப்பமாகவே இருக்குது, எந்த காரியத்தை எடுத்தாலும் அந்த காரியங்களில் முழுமையாக ஈடுபாடு என்னால் செய்ய முடியல, இதுக்கு ஏதாவது தீர்வு உண்டா சாமி அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டார். அதாவது மனம் அப்படிங்கிறது எப்படி உடலை இன்னும் ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்களோ அது மாதிரி மனதையும் இன்னும் ஆராயக்கூடிய நிலையில் தான் இன்றைக்கி இருந்துக்கிட்டு இருக்கு. அதாவது உயிரின் தோற்றத்தை போலவே மனதின் தோற்றத்தையும் ஆராய்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க, இன்னமும் ஆராய்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா அதோடைய அடிப்படை அடிநிலை இன்னும் யாருனாலையும் புரிஞ்சு கொள்ள முடியல. இப்போ பொதுவாக பார்க்க போனீங்கன்னா இந்த மனம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிந்தனை சார்ந்த நோக்குதல், அறிவு, உணர்ச்சி, கற்பனை அப்படின்னு ஒரு பல பேர்கள், அதாவது உணர்வு நிலை, நெறி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா திருக்குறளில் கூட மனம் தூயர்க்கெச்சம் நன்றாகும் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஒரு குறளில் சொல்கிறார், மனம் தூயர்க்கு எச்சம் நன்றாகும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஒரு மனிதனுடைய மனம் தூய மனமாக, அதாவது ஒருநிலைப்படக்கூடிய மனமாக இருந்து நல்ல நிலையை எல்லாத்துக்கும் செய்யக்கூடிய ஒரு நிலை ஒருவர் செய்கிறார் அப்படின்னு சொன்னால், தன்னை சார்ந்தவர்களுக்கோ அல்லது தன்னை நம்பி வரக்கூடியவர்களுக்கு ஒரே நிலைப்பாடில் அந்த காரியத்தை முடித்து கொடுக்குறவங்களுடைய புகழ் அவர்களுக்கு பின்னாடி நிற்கும் அப்படின்னு அந்த குறளில் சொல்கிறார். அதாவது மனம் தூயர்க்கெச்சம் நன்றாகும், இனம் தூயர்க்கில்லை நன்றாக வினை அப்படின்னு சொல்கிறார். சரி, அது போக என்ன அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா, பெரும்பாலும் மனம் என்பது கடிவாளம் இல்லாத குதிரையை போன்றது. அதை அவ்வளவு எளிதில் நம்ம கட்டுப்படுத்துறதுக்கு சாத்தியமே படாது. அது நீங்கன்னு இல்லை, யாராக இருந்தாலும் சரி, அந்த மனதை அது போக்கில் நம்ம விட்டுட்டோம்னா நம்மளை கீழ்நிலைக்கு தான் கொண்டு போய் ஒழிய ஒரு சரியான மேல்நிலைக்கு கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பை உருவாக்க விடாது. அப்போ மனம் நம்ம கட்டுக்குள்ளே இருக்கணும். அந்த கட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய நிலை இருந்தால் தான் நம்ம மனம் சார்ந்த விஷயங்களை அதாவது நம்ம மனம் சார்ந்த விஷயங்களை இல்லை நம்ம செயல் சார்ந்த விஷயங்களை நம்ம சரியாக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பை கொடுக்கும். இதில் பகவத்கீதையில் கண்ணன் சொல்கிறாரு, சுகதுக்கங்களை சமமாக ஏற்கின்ற எந்த மனிதனையும் புலன்கள் மற்றும் போக விஷயங்களின் சேர்க்கை கலங்க வைப்பதில்லையோ அவனே மிகச்சிறந்தவன் அப்படிங்கிற ஒரு இடத்துல சொல்கிறார். அதான் அர்ஜுனன்ட்ட சொல்லிகிட்டு இருக்கும்போது சொல்கிறார் இந்த வார்த்தையை. இப்போ பொதுவாக என்னென்னு பார்க்க போனீங்கன்னா, அதவே நார்மன் வின்சென்ட் பீலேன்னு சொல்லக்கூடிய ஒரு மேல்நாட்டு அறிஞர் சொன்னார், உற்சாகத்தில் ஒரு உண்மையான மாய வித்தை உள்ளது அப்படின்னு சொல்கிறார். உற்சாகத்தில் ஒரு உண்மையான மாய வித்தை, அதாவது மனசில் ஒரு மாய வித்தையை உருவாக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறார். இந்த மனம் சார்ந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா, எதில் ஒரு நிலைப்பாடு எடுக்க முடியும் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா எதுலேயுமே எடுக்க முடியாது. அது காதலாக இருந்தாலும் சரி, மன அழுத்தமாக இருந்தாலும் சரி, மனிதாபிமானம் உள்ள எதுவாக இருந்தாலும் அது அந்த மனதிலிருந்து தான் ஒரு மனிதனுக்கு உருவாகணும். ஒருத்தர் மேலே அதீதமான பற்று வைக்கிறது, ஒருத்தர் மேலே அதீதமான வெறுப்பை ஏற்படுது, எல்லாமே மனம் சார்ந்த விஷயந்தான். இந்த மனதை ஒருநிலைப்படுத்துவதற்கு நம்ம போராட வேண்டிய நிலை தான் இருக்கே ஒழிய நம்ம சாதாரணமாக அவ்வளோ ஈஸியாக பண்ண முடியாது. அதாவது அதுக்காக நீங்கள் யோகா பண்ணால் தான் வரும், தியானம் பண்ணுங்கன்னா நான் சொல்ல வர கிடையாது. கட்டுக்குள் கொண்டு வருவதற்கான வாய்ப்பை அதை ஒருநிலைப்படுத்துறது எப்படி அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா, அதாவது ஒரு மூக்கணாங்கயிறு போட்டு இருக்கக்கூடிய மாட்டை அது போக்கில் விட்டு தான் மூக்கணாங்கயிறை இழுத்து பிடிச்சி சரி பண்ணுவாங்க, கிராமங்களை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா. அது மாதிரி உங்கள் மனதை எதில் பாயுதோ அந்த அலைபாயக்கூடிய நிலையை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே குறைச்சி ஒருநிலைப்படுத்தி கொண்டு வரணும். கொண்டு வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மனசு நம்ம கண்ட்ரோலில் வர்றதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும்.
அப்போ அந்த மனதை வந்து எதில் வந்து நம்மளுக்கு அழுத்தம் தெரிகிறதோ அந்த விஷயத்தை விட்டு வேறு ஒரு விஷயங்களை நோக்கி மனதை செலுத்தணும். அப்படி செலுத்தினீங்கன்னா தாராளமாக வந்து மனம் வந்து நிம்மதியாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். அது ஒரு சின்ன கதை என்ன அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா, ஒரு மன்னன்ட்ட வந்து ஒரு விறகு வெட்டி ஒருத்தன் காலங்காலமாக வெட்டிக்கிட்டு இருக்கான். வெட்டிக்கிட்டு இருந்தவனுக்கு ஒரு பெரிய மன உளைச்சல் வந்துருச்சு. என்ன அப்படின்னு கேட்க போனீங்கன்னா, நான் காலையிலேருந்து இரவு வரைக்கும் வந்து இந்த மரங்களை வந்து காய்ந்த மரங்களை வந்து பிளந்து போராடி வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் எனக்கு தரக்கூடிய கூலியோ மிக குறைவாக இருக்குது. ஆனால் எந்த வேலையுமே பார்க்காத அந்த மந்திரி இருக்கார் பாருங்க, அவருக்கு வந்து சம்பளம் நிறையா கொடுத்து, அவருக்கு வாகனங்களை கொடுத்து, குதிரையை கொடுத்து, யானையை கொடுத்து, பொருளாதாரத்தை அள்ளி கொடுக்குறாரு அப்படிங்கிற ஒரு மன உளைச்சல் வந்து அவருக்கு இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அதையும் போய் மன்னர்கிட்ட போய் கேட்டார். மன்னரே, இந்த மாதிரி வந்து நான் கடுமையாக வந்து வாழ்க்கையில் போராடி உங்களுக்கு வந்து நம்மளுடைய சமஸ்தானத்துக்கு தேவையான வேலைகளை பூரா செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் எனக்கு கூலி கம்மியாகவும் மந்திரிக்கு வந்து அதிகமாகவும் தர்றீங்களே அப்படின்னு அவருக்கு தர்றீங்களேன்னு சொல்லி மன்னர்கிட்ட சொல்ல. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, அந்த நேரத்தில் வந்து ஒரு மாட்டு வண்டி அந்த பாதையில் போயிட்டுருக்கும்போது மன்னர் கூப்பிட்டு சொல்லியிருக்காரு, சரிப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த வண்டி என்னான்னு பார்த்துட்டுவான்னு சொல்லல. போய் நேராக அந்த வண்டிக்காரங்கிட்ட போய் வண்டி எங்கே போகுது அப்படின்னு கேட்க, இந்த மாதிரி இந்த ஊர்லேருந்து இந்த ஊருக்கு போகுது, அதாவது ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகுதுன்னு ஒரு ஊரை சொல்கிறாரு. திருப்பி வந்து அதை மன்னன்கிட்ட சொல்ல, அந்த மன்னன் திருப்பி என்ன சொல்கிறாரு, அந்த வண்டியில் என்ன வச்சுருக்காங்கன்னு பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. அவன் போய் திருப்பி பார்க்கும்போது அவன் அங்கே போய் கேட்குறான், அது என்ன இருக்குன்னா மூட்டையில் வந்து அரிசி இருக்குது அப்படின்னு சொல்கிறான். திருப்பி வந்து அரிசி இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அப்படி சரி இது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு திருப்பி அவனை வைக்க சொல்லிவிட்டு திருப்பி மந்திரியை கூப்பிட்டு எப்போ அந்த வண்டி என்னான்னு பார்த்துட்டுவான்னு இவங்கிட்ட சொன்னால் அதே வார்த்தையை சொல்லும்போது அந்த மந்திரி போயிட்டு வந்து சொன்னா, அப்படியா இந்த வண்டி வந்து இந்த ஊர்லேருந்து இன்னும் ஊர் வரைக்கும் போயிட்டுருக்கு, அதில் வந்து பூரா அரிசி மூட்டைகள் வந்து அடுக்கப்பட்டிருக்குது, அது இப்போ வியாபாரத்துக்காக போயிட்டுருக்குது, அது நேற்று காலையில் புறப்பட்டுருந்துருக்குது, அதனால் இன்றைக்கி இரவு வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய சத்திரத்தில் வந்து தங்கிட்டு மறுநாள் காலையில் போகணும் அப்படின்னு வந்து வண்டிக்காரன் சொல்கிறான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கார். அப்போ தான் வந்து அந்த விறகு வெட்டியை கூப்பிட்டு சொன்னாராம், அதாவது உங்ககிட்ட வந்து ஒரு கேள்வியை கேட்கும்போது அந்த ஒரு கேள்விக்கான பதிலை தான் உன்னால் இது கேட்டு வர முடிஞ்ச ஒழிய மற்றதை உன்னால் விசாரிக்க முடியல. ஆனால் இப்போ இந்த மந்திரிக்கிட்ட உங்ககிட்ட கேட்ட கேள்வியை தான் நான் வந்து கேட்டேன், அவர் பார்க்க போனீங்கன்னா போய் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு வந்தார், இதுதான் உனக்கும் அவருக்குள்ள ஒரு நிலை அப்படின்னு சொன்னார். இது என்ன அப்படின்னா மனதை வந்து ஒருநிலைப்படுத்தணும். இப்போ கேட்ட கேள்வி வந்து 2 பேர்த்துக்கிட்டேயுமே, விறகு வெட்டிக்கிட்ட கேட்ட கேள்வியும் அதே கேள்வி தான், மந்திரிகிட்ட கேட்ட கேள்வியும் அதே கேள்வி தான். ஆனால் அவர் மனதை ஒருநிலைப்படுத்தி அதோடைய அடிப்படை நிலையை வந்து புரிஞ்சுட்டு வந்து சொன்னார். ஆனால் இவனை பொறுத்த வரைக்கும் என்னாச்சு, ஒவ்வொரு கேள்விக்கும் ஒவ்வொரு பதிலை தான் கேட்டு வர முடிஞ்சிச்சு. அது மாதிரி தான் வாழ்க்கையில் வந்து வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்ல போகும்போது நீங்கள் இயல்பாக மனதை வந்து ஒருநிலைப்படுத்தினீங்கன்னா தான் ஆட்டோமேட்டிக்காக வந்து சரியாக வரும். இப்போ இதுவே வந்து கோவலன் கண்ணகி கதையை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அங்கே இருந்த நெடுஞ்செழியன் மன்னன் கோப்பெருந்தேவியுடைய கணவன் ஒரு மிகச்சிறந்த ஒரு சமண மதத்தில் இருந்தவன், வந்து ஒரு புல் பூண்டுக்கு கூட வந்து நம்மளால் வந்து துரோகம் நடந்துடக்கூடாது, ஒரு பூச்சியை வந்து மீச்சிடக்கூடாதுன்னு சொல்லி அந்தளவுக்கு இருந்தவன். அது காலப்போக்கில் வந்து சைவ சமயத்துக்கு வந்துட்டார் அவர் கடைசி காலகட்டத்தில். அந்த மாதிரி மனநிலையில் இருந்தவர் இந்த பொற்கொல்லனுடைய பேச்சை கேட்டு கண்ணகியுடைய கால் சிலம்பு தான் வந்து ராணியுடைய கால் சிலம்புன்னு சொன்னதை நம்பி எந்த விதமான ஆராய்ந்து பார்க்காம அந்த மன உணர்ச்சியினால், மனதை வந்து கட்டுப்படுத்தாத உணர்ச்சியினால் அவனுக்கு வந்து மரண தண்டனை கொடுத்தாரு. அந்த மரண தண்டனையை கொடுத்ததுடைய விளைவு என்னன்னு பார்க்க போனீங்கன்னா, இந்த கண்ணகி தன்னுடைய கால் சிலம்பு எடுத்துகிட்டு போய் மாணிக்க சிலம்புன்னு சொல்லி நிரூபித்த பின்னாடி அந்த இடத்துலையே வந்து தன் உயிரை வந்து மாய்த்தார். அதே மாதிரி அவருடைய மனைவி இல்லத்தரசின்னு சொல்லக்கூடிய கோப்பெருந்தேவியும் அதே இடத்துல சாஞ்சு உயிரை இழந்தாங்க. அப்போ கொஞ்சம் அவர் சிந்திச்சிருந்துருக்கணும், அந்த கொண்டு வந்திருக்கக்கூடியவன் வந்து கொண்டு வந்த சிலம்பு காற்சிலம்பு வந்து நம்மது தானா, இல்லை நம்ம மனைவியுடைய காற்சிலம்பு தானா அப்படின்னு சிந்திச்சிருந்திருந்தா இவ்வளவு நிகழ்வும் நடந்திருக்காது. அப்போ அங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா, மனதை ஒருநிலைப்படுத்தாத ஒரே காரணத்தினால ஒரு நாடு வந்து எரிஞ்சிச்சு. அதாவது பாண்டிய நாடுன்னு சொல்லக்கூடிய மதுரையே வந்து எரிஞ்சிச்சு கண்ணகியுடைய சாபத்தால்.
அதனால் மனநிலையை வந்து அடக்கமாக ஒடுக்கி கொள்ளக்கூடிய நிலையை வந்து நம்ம உருவாக்கிக்கணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம செய்யக்கூடிய காரியங்களில் ஏதாவது வந்து மன உளைச்சலோடு இருந்தால் அந்த காரியத்தை தள்ளி போடுங்க. நான் சினிமாவுக்கு போனால் தான் ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும்னா தாராளமாக அந்த நேரத்தில் சினிமாவுக்கு போங்க. இல்லை ஒரு விளையாட்டு தான் எனக்கு பிடிக்கணும்னா விளையாடுங்க. இல்லை நம்ம போய் யோகா பண்ணுறேன்னா யோகா பண்ணுங்க. தியானம் பண்ணுறதா இருந்தால் தியானம் பண்ணுங்க. உங்களுடைய மனநிலையை ஒருநிலைப்படுத்துகிற வரைக்கும் வேறு ஒரு விஷயங்களில் வந்து நீங்கள் நாட்டத்தை செலுத்தினீங்கன்னா உங்கள் மனது வந்து கட்டுக்குள்ளே அடங்கி திருப்பி அது சரியான பாதையை நோக்கி வரும்போது நம்ம எடுக்கக்கூடிய காரியத்தில் வெற்றி அடையலாம். நன்றி, வணக்கம்.